கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராமா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரங்கள். வருகிற 29/7/2025 திங்கட்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். என்ன அப்படின்னா, ஆடி மாதத்திலே அமாவாசை கழித்து வரக்கூடிய பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி. இந்த பஞ்சமி கருட பஞ்சமி என்று சொல்வார்கள். இந்த கருட பஞ்சமியிலே இன்னொரு விசேஷம் என்னன்னா, அன்னைக்கே நாக பஞ்சமி. மாறவே மாறாது. கருடரும் நாகமும் ஒன்றாக வரும் பஞ்சமியில. என்ன இந்த கருட பஞ்சமி அப்படின்னா, இருக்கிற பட்சிகளிலே ராஜா பட்சியாக இருக்கக்கூடியவர் எம்பெருமான் கருடாழ்வார். மகாவிஷ்ணுவுடைய பெரிய திருவடி என்று சொல்வார்கள். அப்படி ஒரு பெரிய பக்தர். அவற்றை என்ன தெரியுமா இருக்கு, ரொம்ப விசேஷமான தன்மைகள் உடைய குணங்கள் எந்த தெய்வத்துக்கு இல்லாத அவர்கிட்ட உண்டு. விஷத்தன்மையை நீக்குவார். என்ன அடுத்தது அப்படின்னா, இந்த மனநிலை குன்றியவர்கள், புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள், ஓவரா இருப்பாங்க. குழந்தைகள்லாம் பேச்சு கீச்செல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. சிலது பேசவே மாட்டாங்க, ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கும். நம்மள மாதிரி நார்மலா இருக்க மாட்டாங்க. அந்த குழந்தைகளுடைய மனபேதனைகள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக பெராலிசிஸ் அட்டாக் என்று சொல்வார்கள். கை கால்லாம் இழுத்துன்னு படுத்த படுக்கையில இருக்கிறது. இப்படிப்பட்ட தன்மையான வியாதிகளை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் யாருன்னா கருட பகவான். ஜுரம் வந்தாலே போதும், கருட பகவான் போய் பிரார்த்தனை பண்ணா ஜுரம் வெளியில போயிடும். சரீரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வியாதிகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே பகவான் கருட பகவான். சர்வரோக நிவாரண மூர்த்தி. சரி, என்ன சார் இதுல அப்படின்னா, இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு நாகபஞ்சமி வரும். நமக்கும் நாகபஞ்சமிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நம்மளுடைய சரீரம் எப்படி இருக்கும்னா, மைண்ட் எல்லாம் பாம்பு மாதிரி, நரம்புகள்லாம் இந்த பிளட் எப்படின்னா இப்படி சுத்தி 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 சுத்தியா போகும். மைண்டை பார்த்தேன்னா மூளை பாம்பு பார்த்தா சுத்தி சுத்தி வளைஞ்சு 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 இருக்கும். அந்த நரம்பு மண்டலத்திற்கு இந்த நாக பஞ்சமி நமக்கு உதவுகிறது. மூளை இருக்கு பார்த்தீங்களா, இந்த மூளைக்கு பேசிக் ஆதாரமே நாக பஞ்சமி. மைண்ட் நல்லா இருக்கணும் சார், நல்ல புத்தியா இருக்கணும். காம குரோத ஷட்வரகத்தை அழிக்கக்கூடியவர் பாம்புதான். அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படாமல் இருப்பது, பெண்களின் சாபம் வாங்காமல் இருப்பது, இது எல்லாமே பெண்களுக்குரியது சார். பெண் சிசுவை வதம் செய்வது, சிசு வதங்கள், ஒரு குடும்பத்தை அழிப்பது, பலவிதமான துன்பங்கள், எல்லாத்துக்குமே இந்த மைண்ட் தான் சார். இது வேலை செஞ்சா எல்லாத்தையும் அழிக்கும். நல்லது செஞ்சா நல்லது செய்யும், கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும். சரி, அதுதான் அப்படி இருக்குன்னா, ஹிருதயம் எப்படி இருக்கிறது, மனது, அதுவும் பாம்பு ரூபத்துல உள்ள இருக்கு. அதான் சொல்றார், நரம்புகள் எல்லாம் நாடிகள் எல்லாம் நாகமாக மாறுகிறதே அப்படின்னு புராணங்கள்ல சித்தர்கள் சொல்கிறார்கள். நம்ம உடம்பெல்லாம் அப்படியே சுத்தி சுத்தி தான் போகுமா. பிளட் என்ன நேரவா போகுது, கைக்கு போகுது, காலுக்கு போகுது, தலைக்கு போகுது. அது என்னன்னா நாகம். கருட பஞ்சமி அன்னைக்கு என்ன பண்ணணும் நம்மலாம் அப்படின்னா, கருடாழ்வாருக்கு அபிஷேகம் பண்ணணும், கருடாழ்வாருக்கு பூஜை செய்யணும், நெய் தீபம் ஏற்ற வேண்டும். வியாதியஸ்தர்களுக்கெல்லாம் பாவம், ஆத்துல ரொம்ப பேர் பெராலிசிஸ் கட்டாயத்துல படுத்திருப்பா, கை கால் விழுந்திருக்கும், ஆனா பேசின்னு இருப்பா, எல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பா, சின்ன வயசா இருக்கும். இவாளுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கருட பஞ்சமியில கருடாழ்வாருக்கு ஹோமங்கள்லாம் இருக்கு. கருடாழ்வாருக்கு கலசஸ்தாபனம் பண்ணி அபிஷேகம் பண்ணலாம். பெருமாளுடைய காத்த வாங்கிட்டு இருக்கவர் அவர். எப்படி சிவபெருமானுக்கு நந்திகேஸ்வரர் இருக்கிறாரோ,
எம்பெருமான் பெருமாளுக்கு கருடாழ்வார். அப்படிப்பட்ட இந்த விசேஷமான நாகபஞ்சமியிலே சர்ப்பங்களுக்கெல்லாம் அபிஷேகம் செய்யுங்கள். அன்னைக்கு நாகபஞ்சமி கருடாழ்வாருக்கு செய்யறது போல அரசமரத்துக்கு கீழே நிறைய நாகங்கள்லாம் இருக்கும். எல்லாரும் பிரதிஷ்டை பண்ணிருப்பா. மஞ்சள் எடுத்துக்குங்கோ, அபிஷேக பொருட்கள் வாங்கிங்கோ, நிறைய அபிஷேகம் பண்ணுங்கோ. அபிஷேகம் பண்ணி நாகருக்கு வஸ்திரம் சாத்துங்கள். என்ன வஸ்திரம் சாத்துறது அப்படின்னா 2 வஸ்திரம் எடுத்துக்கணும். ஒன்னு பூ போட்ட துணிகள், இன்னொன்னு நீலம். மஞ்சள் சேப்பெல்லாம் கட்ட வேண்டாம். நாகருக்கு பிடிச்சதே நீலம்தான். அடுத்ததாக இந்த நிறைய கலர் கலரா போட்டது கேது துணின்னு பேரு, அதை வாங்கி சாத்தணும். பாம்போட சரீரம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளி புள்ளியா தான் இருக்கும். சுவாமியுடைய அது மேல இருக்கிற தோல் துணி. அடுத்ததாக நீங்க இந்த பால் அபிஷேகம் பண்ண என்ன ஆகும்? நீளமாக மாறும். இதுதான் இந்த பாம்புடைய விஷத்தன்மைகள் நீக்கும். அடுத்ததாக இந்த நாகபஞ்சமியிலே நாகராஜருக்கு மஞ்சள்லாம் சாத்தி எல்லாம் பண்ணி பாயச நைவேத்தியம் பண்ணுங்கள். என்ன பாயசம்? பைத்தம்பருப்பு சிறுபருப்பு பாயசம். ஏன் அதை மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னா, சிறுபருப்பு பாயசம் என்ன அப்படின்னா ரத்த பீஜம் பேரு. பாம்பு கடிக்கும் போது பல்லு, அந்த பல்லுல இருக்கிற விஷம் இறங்கி நம்மளுடைய பிளட்ல போய் தான் சேரும். முதல்ல அந்த பிளட்ல சேர்ந்தா நம்ம இறந்துருவோம். அதனால அந்த ரத்த ஓட்டம் வேகமாக ஓடும். கடிச்சோன்ன அந்த ரத்தத்திற்கு பதிலாகத்தான் இந்த பைத்தம்பருப்பு பாயசம் என்று சொல்லுவார்கள். சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும். நாகராஜருக்கு, நாகதேவதைக்கு பாயசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்டவர் அந்த பாயசத்தை நீங்களே நிவேதி பண்ணலாம். அரசமரத்துல நிறைய நாகர்கள் இருப்பாங்க. காலையில ஒருத்தர் பூஜை பண்ணுவாங்க, சாயந்தரம் ஒருத்தர் பண்ணுவாங்க. எல்லாரும் இப்ப 5 பேர் சேர்ந்து இருக்காங்க, கூட்டமா இருக்குன்னா அபிஷேகம் பண்ணலாம். 5 பேரா சேர்ந்து பண்ணணும். இல்ல கோயில பூசாரிட்ட மொத்தமா கொடுத்து 10 லிட்டர் பால் நாகருக்கு அபிஷேகம் பண்ணா அவர் பண்ணி கொடுப்பா. 11 அபிஷேகங்களையும் செய்வார்கள். இளநீ வாங்கிட்டு போகணும் நாகருக்கு. அப்படிப்பட்ட பஞ்சாமிர்தங்கள், அபிஷேக பொருட்கள், பால், தயிர், இளநீ, பன்னீர், சந்தனாபிஷேகம் எல்லாம் செய்து சுவாமிக்கு பாயசத்தை நைவேத்தியம் பண்ணி இல்ல சக்கர பொங்கல் பண்ணின்னு போகலாம். எல்லாம் பண்ணின்னு போய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். நாகராஜருடைய மகா பலன்கள் என்ன அப்படின்னா, குழந்தை பிறக்கும் சார் முதல்ல. அடுத்தது திருமங்கல்யம் தடை நீங்கும். திருமங்கல்யம்னா திருமணம் தடைபடுறதே மாங்கல்ய தோஷம் இருந்தாதான் தடைபடும். அந்த ராகுக்கு அது போய் மாட்டின்னு இருப்பான். அந்த ஜாதகத்துல கல்யாணம் நடக்க விடாம பண்ணுவான். இல்ல சனி பண்ணுவார். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதே இவ 2 பேரும் வேகமா நிறுத்துவான். அதே போல இந்த ராகு கேதுனுடைய இந்த தாலி கழுத்துல ஏறணும் அப்படின்னா திருமங்கல்ய தடைகளை நீக்கக்கூடிய வல்லமை நாகபஞ்சமி. குழந்தை பாக்கியம். அடுத்ததாக முதல்ல தோஷம் இல்லாம வாழ்ந்தாதான் சார் நம்மளால வாழ முடியும். சாபங்கள் இல்லாமல் இருக்கணும். இருக்கிற பட்சியிலேயே சாபம் விடக்கூடியது பாம்பு. சர்ப்பசாபம் அப்படின்னு சொல்வார்கள். எப்படி வரும் சர்ப்பசாபம் அப்படின்னா, பாம்பை வதம் பண்ணால் அடித்தவுடன் சாபம் விடும். உடனே வம்ச சாபல்யமாக போய்விடும். அதான் கேட்டுப்பாங்க, உங்க ஆத்துல நாகத்தை தான் அடிச்சிங்களா? இல்ல சில வீட்டுல அந்த பாம்பு வளர்ந்து கொண்டே இருக்கும், வாழ்ந்து கொண்டே இருக்கும். வாழும் பாம்பு என்று பெயர். அவ படுத்துட்டு இருப்பா, அது மட்டும் மேல உத்தரத்துல தொங்கிட்டு இருக்கும். கிராமத்துல ஒண்ணும் பண்ணாது. பெரிய பாம்பா இருக்கும், யாரையும் ஒண்ணும் பண்ண. அவத்திலே சொல்லுவா, அது ஒண்ணும் பண்ணாது மாமா, அது மாட்டு போயிடும். அவ அந்த பாம்புக்கு அந்த அந்த கிரகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய வாசனை அதுக்கு தெரியும். தீண்டவே தீண்டாது. இது கிராமத்துல போய் கேட்டேன்னா வாழும் பாம்பு என்று சொல்வார்கள். அடுத்ததாக இந்த பாம்பு யாருக்கு அதிகமாக உதவி செய்கிறது? விவசாயிகளுக்கு. நம்மளாம் சாப்பிடுறோம் இல்லையா? நாகராஜா தான் நமக்கு சாப்பாடே போடுறார்.
என்ன அப்படின்னா, வயல்களில் பயிரிட்டிருப்பார்கள். அந்த எலியெல்லாம் போய் அந்த பயிரை வந்து கடிச்சு கடிச்சு கொதறித்து வளர விடாம பண்ணிடும். அப்ப இந்த சர்ப்பம் வயல்ல இருக்கும் பாம்பு. எவ்வளவு பாம்பு இருக்கும் தெரியுமா? வயல்ல விவசாயிகளை போய் கேளுங்க. அது மட்டும் போகும் சார் அப்படிம்பாங்க. நம்ம பாம்பை பார்த்தா 10 அடி ஓடி போயிடுவோம். அவர் அங்க பாம்பு போயிட்டு இருக்கும், அவர் வயல்ல வேலை செஞ்சுட்டே இருப்பார், ஒன்றும் பண்ணாது. ராணை தவறி போய் அவங்க மிதிச்சிட்டாங்க, இல்ல அது தவறி போய் எதாவது பண்ணிச்சுன்னா தான் கடிச்சிருக்கும். 99% அவங்களை ஒன்றும் பண்ணாது. ஏனென்றால் இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற இந்த சாப்பாடு, நாகராஜர் அந்த வயல்களில் அந்த எலிகளை அழிக்கிறார். பாம்பு எலி வராது. அப்படி ஒரு விசேஷமான அந்த வைபவத்திலே நாகபஞ்சமியிலே நாகராஜரை வழிபடுங்கள். கருட பஞ்சமி அன்னைக்கு என்ன கருடனுடைய தத்துவம் அப்படின்னா, சார் நான் சொன்ன பார்த்தீங்களா, படுத்த படுக்கையா இருக்கக்கூடியவா கிருதய வியாதிகள் எல்லாம் மன பயம், புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள், நல்ல புத்தியே இருக்காது. சரி சார், நான் கெட்ட புத்தியா இருந்தேன், எனக்கு நல்ல புத்தியா மாறணும், நான் நல்லவனா ஆகணும் அப்படின்னா கருட பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணணும். இந்த கருட பஞ்சமியில கருட பகவானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகளை செய்து, கருட பகவானுக்கு பிடித்த நைவேத்தியங்களை செய்து, பக்ஷணங்கள்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். முறுக்கு, அதிர்சம், சீடை, நிறைய பக்ஷணங்களை நிறைய விரும்பி சாப்பிடுவார் அவர். வர்க்கான்னங்கள், எலும்பை சாதம், புலி சாதம், இது என்னன்னா பெருமாளுக்கு நைவேத்தியம் என்ன பிறகு அவருக்கே கொண்டு கொடுக்கணுங்கிறார். அப்பதான் அவர் சாப்பிடுவாராம். பெருமாள் நைவேத்தியம் பண்ணி அவருக்கு தீபாராதனை ஆன பிறகுதான் கருடாழ்வாருக்கு நைவேத்தியம் தீபாராதனை. அப்படிப்பட்ட கருட பஞ்சமியில அவர் நமக்கு என்னென்ன செய்ய போறார் தெரியுமா? கருட பஞ்சமியில அருமையான வாழ்க்கையை கொடுப்பார். சொர்ண பக்ஷி ராஜா, தங்கன்னா தங்கம் அது. ஆமா, பாம்பை விழுங்கக்கூடிய ஒரு பறவை என்னன்னா கருடாழ்வார் மட்டும்தான். பருந்து கூட விட்டுடும். கருடன் பிடிச்சிட்டானா பாம்பை, பாம்பு ரொம்ப வெயிட்டு, அந்த கால் நகம் அப்படி ஒரு பெரிய நகங்களா இருக்கும். அப்படி பிடிச்சார்னா அவ்வளவுதான், அதுக்கு பிராணம் போயிடுமா. இரண்டாவது, விஷத்தன்மையா இருக்கக்கூடிய பாம்பை கருட பகவான் விழுங்கிடுவாராம். அப்ப அவர் உடம்பு எப்படி இருக்கும்? விஷங்கள்லாம் ஏறி அதிகரிக்கும். அத்தனை விஷத்தன்மையை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் கருட பகவான். ரெண்டாவது, இந்த பில்லி சூனியம் வச்சிருக்காங்க, எங்க வீட்டுல என்னமோ சத்தம் கேட்குது, பேய் நடமாட்டம் இருக்கு, இதெல்லாம் பிரமை, அப்படி ஒரு பயம் உங்களுக்கு இருந்ததுன்னா கருட பஞ்சமியில கருடாழ்வாரை போய் பாருங்கள். கருட பகவானை பார்த்தா இந்த பயங்கள்லாம் ஓடி போயிடும், தைரியத்தை கொடுப்பார். அவர் கருட பகவான் கொடுக்கிற ஒரு குரல் இருக்கே, அந்த சராச்சரமும் நடுங்கும். அப்படி ஒரு குரல் அவருக்கு. அந்த சப்தமே அந்த துஷ்டங்களை எல்லாம் விரட்டி விடுமாம். அந்த சத்தம் கேட்டோடனே துர்தேவதைகள்லாம் ஓடி போயிடுமா. ஐயோ, கருட பகவான் வரார், கருடராஜா வரார் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய விசேஷமான கருட பஞ்சமியில எல்லாரும் கருட பகவானுக்கு, சுவாமி நாங்க என்ன எளிதா செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, கருட பகவான் வேத சாஸ்திரங்கள், புராணங்கள், நம்மளுடைய வாழ்க்கை சரி, எப்படி வாழறோம், எப்படி தர்மலோகத்தில் என்னென்ன நடக்கும், எல்லாமே கருட புராணம் என்று சொல்லக்கூடிய புக்கில் இருக்கு. அந்த கருட புராணத்தை ஆத்துல உட்காந்து படிக்க மாட்டான். நீ என்ன இன்னைக்கு பாபம் பண்ணி அந்த பாவத்துக்கு பலன் அங்க சொல்லியிருக்கும், பயந்து போயிடுவேன். என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோ அதுக்கு மகா சக்தியை இங்க சொல்லியிருக்கும். ரெண்டுமே நம்ம படிக்கணும். இந்த பூலோகத்துல நம்ம கலியுகத்துல வாழறதுனால பாபங்கள் அதிகமாக தான் நடந்துட்டு இருக்கு. அதுல நம்ம ஈடுபட்டு இருக்கோம். அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு கர்ம வினையாக மாறி நம்மளை பாவங்களை சுமக்க வைக்கிறது அடுத்த பிறவியில. அது இல்லாமல் கருட பகவான் நம்மளை காப்பாற்றுகிறார். கர்ம வினையை போக்குவார். பிதர்களுடைய சாபங்கள், தோஷங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றார் கருட பகவான். அதனால இந்த கருட பஞ்சமியில எல்லாம் அல்ல கருட பகவானை பிரார்த்தனை செய்து அபிஷேகத்துக்கெல்லாம் கொடுங்கோ. பெருமா கோவில்ல, நிறைய கோவில்ல சுவாமி இருக்கார், பழம்பெரும் பெருமாள். நம்ம ஆலயத்திலேயே எம்பெருமான் ஸ்ரீதேவிபுத ஸ்ரீனிவாசர் சுவாமியினுடைய பாதத்துல பெரிய திருவடி, அவர் பக்கத்திலேயே சிறிய திருவடி ஆஞ்சநேயரும் இருக்கிறார். நல்லவா அஜானுபவமா இருப்பார்.
எல்லா அபிஷேகம் கொடுத்து ஆராதனைகள் செய்து வியாதிகளை நிவர்த்தி பண்ணி கருட பகவான் பணத்தெல்லாம் அள்ளி கொண்டு கொடுப்பார் சார். கஷ்டங்களையா நிவர்த்தி பண்ணுவார், பூமி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுவார். எல்லாமே சார் நான் ஃபாரின் போகணும், என் குழந்தை நல்லா படிக்கணும், எல்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு கருட பகவானுக்கு விளக்கேற்றணும். காலையிலேயே சாயந்தரமும் கருட பகவானை போய் பார்த்துட்டு வந்துருங்க பெருமா கோயில்ல. ஆமா கண்டிப்பா பார்க்கணும். முடிஞ்சா அர்ச்சனையே பண்ணுங்க, உங்க பேர்ல தான் பண்ணணும், சுவாமி பேர்ல பண்ணக்கூடாது. கருட பகவானை கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டும். சர்வ பாவ நிவாரணம், சகல வியாதி நிவாரணம், உயிர் பயத்தை அதாவது யம பயத்தை போக்குவார். செத்து போடுவோங்கிற கனவே வராது, அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் எம்பெருமான். ஆகையினால எல்லாரும் இந்த கருட பஞ்சமி நாக பஞ்சமிலையும் கருட பகவானும் நாக பகவானையும் வழிபட்டு எல்லாம் வல்ல பெருமாளுடைய அனுக்குதில் பாத்திரமாக கேட்டுக்கணும். ஓம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஷண வல்லபாய பரமேஸ்வராய நமஹ. ஓ நாகராஜமூர்த்திக்கு ஜெய்.